Good evening, my dear students. Today I am just going to discuss about mole concept. So mole concept அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு முக்கியமான நபரோட பெயர் ரொம்ப பிரபலமாக அடிபடும். அப்படின்னா யார் அது? அவகாட்ரோ. இவர் அவகாட்ரோன்றவர் என்ன பண்ணியிருக்காரு? அவகாட்ரோஸ் லா அப்படின்னு கொடுத்துருக்காரு. And this law is wonderful in chemistry. This is explains how atoms combine with each other and whatever it may be. Okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோல் கான்செப்ட். வாட் இஸ் அ மோல் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெஃபினேஷன் ஃபார் அ மோல் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? த மோல் is the amount of substance that contains as many elementary entities. And the elementary entities என்னென்ன? Atoms, molecules or other particles. Okay, as there are atoms in exactly 12 grams of carbon 12 isotope. So how are we going to explain this? Okay, so ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பாருங்க, 12 grams of C12 isotope of carbon எடுத்துக்கிறோம். 12 grams of C12 isotope of carbon. இந்த 12 grams of C12 isotope carbonல how many number of particles are there அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த particles சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா how many number of atoms are there. இதில் molecules அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா C12 அப்படின்றது it is an element. It is a element. அதனால் அதில் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்போ இதில் நம்ம பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லும் போது அது ஆட்டம்ஸை தான் மீன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 12 grams of C12 isotope of carbonல how many number of particles are there. அப்போ we will get a number இல்லையா? ஒரு நம்பர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுதான் 1 மோலுக்கு சமம் அப்படின்ட்டு the definition சொல்லுது. The definition explains like as the mole is the amount of substance that contains as many elementary entities as there are in 12 grams of carbon 12 isotope. ஓகே, இந்த நம்பர் ஒன்று சொன்னோம் இல்லையா? இங்கே ஒரு நம்பர் வரும். எந்த நம்பரு? how many number of particles are there என்னன்னா அது ஒரு மோலுக்கு சமம். ஓகே, it's equal to 1 mole. And what is that number called? That number is called Avogadro number. Okay, what is that Avogadro number? 6.023 into 10 to the power of 23. Okay, this is a number. This is a number. Okay, இப்போ இதை தான் அவகாட்ரோ நம்பர்ன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 grams of C12 isotope carbon எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு என்னன்னா அதில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க? 6.023 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சமம்ன்றாங்க? அவகாட்ரோ நம்பர் அப்படின்றாங்க. அதை தான். ஓகே, இப்போ இது 1 mole of a substance. So if there are 6.023 into 10 power 23 சப்ஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அது எதுக்கு சமம்? 1 mole of the substanceக்கு சமம்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்க, one mole is equal to 6.022. some booksல 22 இருக்குது, some booksல 23 இருக்குது. So I don't mind it, both are correct. Okay, but you write it as 6.023 into 10 power 23 particles. இதுதான் ஒரு மோலுக்கு சமம். அது எது அப்படின்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ 1 mole of pure gold. ஓகே, 1 mole of pure goldல எத்தனை atoms of gold இருக்கும்? 6.022 into 10 power 23 atoms of gold இருக்கும். இப்போ 1 mole of pure waterல எத்தனை இருக்கும்? அதே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். இங்கே வாட்டர் அப்படின்னும் போது என்ன? அது வாட்டர் இஸ் H2O. அது மாலிகுலர் ஃபார்மில் சொல்கிறோம். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சொல்லும் போது அதே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மோல் அப்படின்றது இட் இஸ் அ நம்பர் 6.022. இந்த நம்பரை எப்படி அவகாட்ரோ அரைவ் பண்ணாரு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, we'll find out how we arrived at this number.
இப்போ பாருங்க, இப்போ mass of one atom of hydrogen. ஓகே, இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.67 into 10 to the power of -24 grams. ஓகே, இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1.67 into 10 to the power of -24 grams. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 1 gram. gram க்கு வந்து வெறும் ஜி தான் போடணும். number of atoms present in 1 gram. 1 gram of what? 1 gram of hydrogen. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 1 gram, ஓகே, divided by, இது வந்து 1 gram, divided by 1.67 into 10 to the power of -24 grams. இது ஏன் போடுறோம்? இது என்னது? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன்னு இவ்வளோ வெயிட்டு. அதனால் ஒரு கிராம் ஆஃப் ஹைட்ரஜனில் எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். 6.023 into 10 power 23 atoms. Okay, so the first part of it in the calculation. இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு நம்பர். இது என்னது? 1 gram of ஹைட்ரஜனுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்பர். இப்போ இதே வந்து சோடியத்துக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? we are going to calculate it for sodium. So mass of, இப்போ சோடியம் பாருங்க, mass of one atom of sodium is equal to, இப்போ mass of one atom of sodium னா relative mass of sodium என்ன? 23. relative mass of sodium 23 அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? it is 23 times heavier than hydrogen அர்த்தம். ஓகே, relative mass வந்து it is being compared with the hydrogen or we compare it with the carbon 12, 1/12th of a carbon atom இல்லைங்களா? or it can be compared with one atom of hydrogen. ஓகே, அப்படி கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் சோடியம் வந்து ரிலேட்டிவ் மாஸ் 23. அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் சோடியம் எப்படி கண்டுபிடிக்கணும்? 23 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனை போடுங்க, 1.67 இன்ட்டு 10 to the power of -24 grams. ஸோ இப்போ இது என்னது? இது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் சோடியத்துக்கு இல்லையா? இப்போ number of atoms present in 1 gram of sodium is equal to, என்ன பண்றோம்? 1 divided by 23 into 1.67 into 24 grams போடுவோம். கரெக்டுங்களா? இதே தான் நாங்கள் செஞ்சோம். இப்போ இந்த ஒரு கிராம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 23 கிராம்ஸ்னு எடுத்துக்கிறேன்.
இது 23 கிராம்ஸ்னா என்ன? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் சோடியம். இப்போ 23 எடுத்தனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்க 23 divided by 23 into 1.67 into 10 to the power of minus 24 போடுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 23யும் இந்த 23யும் கேன்சல் ஆகிடும். இது எதுக்கு சிமிலராக இருக்குது பாருங்க, இந்த 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 ஃபார்முக்கு சிமிலராக இருக்குதா? 1 divided by 1.6. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6.023 into 10 to the power of 23 atoms. தெரியுதுங்களா? இங்கே ஏன் 23 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் சோடியம். அதை போட்டு இதை கேன்சல் பண்ணிட்ட உடனே இந்த நம்பர் வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு. இப்போ மூணாவதாக ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவதாக ஒரு குவான்டிட்டி. அது என்னன்னா, இந்த சேம் டைப் ஆஃப் கால்குலேஷன் தான். அப்படியே பாரு, மாஸ் ஆஃப் 1 atom of carbon. 1 atom of carbon அது எதுக்கு? இப்போ 1 atom of carbon 12 அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 12 times heavier than hydrogen. அப்போ how should I write it? I will write it as 12 into 1.67 into 10 to the power of 24 grams ன்னு எழுதுவேன். இது என்னது? மாஸ் ஆஃப் 1 atom of carbon. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் present in okay 12 grams of C12. இந்த 12 ஏன் எடுத்துக்கிறோம்? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் கார்பனுக்கு. அப்போ என்ன வரும்? 12 டிவைடட் பை இந்த நம்பரு. இது என்னது? ஒரு ஆட்டம் ஆஃப் கார்பன். 12 into 1.67 into 10 to the power of minus 24 grams. இப்போ இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பழைய ஃபார்ம் போன இதில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 6.023 into 10 power 23 atoms. அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த மூணுத்துலேயுமே, எந்த மூணுத்தில் இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு நம்பரா? இது என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 12 grams of carbon. What is this 12? This 12 is a equivalent mass. Okay. அதில் 6.023 into 10 power 23 இது. அதே மாதிரி நம்ம முன்னாடி போட்ட கால்குலேஷனை பாருங்கள். இது என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 1 gram of hydrogen. Okay. The same way number of atoms present in 23 grams of sodium. இந்த 23 என்னது? ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் சோடியம். அப்போ அதுலேயும் வந்து இதே நம்பர் தான். அப்போ வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் நம்பர் இஸ் கால்டு Avogadro's நம்பர். ஓகே, இதை தான் வந்து Avogadro நம்பர்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஆஸ் வி ஹாவ் அ. ஓகே, இப்போ 1 பேர் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? 2ன்னு அர்த்தம். டசன், 1 dozen is equal to 12. அப்போ 1 பேர்னா 2 எடுத்து கொடுத்துருவா. 1 dozen அப்படின்னு சொன்னோம்னா 12 சொல்லுவா. The same way Avogadro number அப்படின்னு சொன்னோம்னா
ஓகே கிவ் மீ அவகாட்ரோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். எத்தனை சாக்லேட் கொடுக்கணும்? 6.023 இன்ட்டு 10 to the power of 23. ஆனால் இது வெரி லார்ஜ் நம்பர்ஸு. இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணல. இப்போ இந்த நம்பரை வந்து இப்படி தான் அரைவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து 1 mole of a substance அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்கள், 1 mole of, okay, when I say 1 mole of H2, 1 mole of H2 எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, H2 ஓட ஈக்குவலண்ட் மாஸ், ரைட் ஆன் த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் H2 ஏன்னா அது 1.008 கிராம்ஸ். ஓகே, சாரி, இது வந்து H2 அப்படின்னு எழுதக்கூடாது. H1 mole of hydrogen, அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து மாலிகுலர் மாஸில் எழுதியிருப்போம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து வேறு. ஓகேங்களா? இப்போ அதேமாரி 1 mole of வாட்டர் அப்படின்னா என்ன? H2O. H2ஓட ஹெச்சோட மாஸ் என்ன? 1. எத்தனை மாலிகுலுக்கு, சாரி, ஆட்டமுக்குது? 2. அப்போ 2. ஆக்சிஜனோட மாஸ் என்ன? ஓகே, 16. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 18. அப்போ இது என்ன? அது ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இது 1 mole ஆஃப் ஹைட்ரஜன், சாரி, ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் வாட்டர். அது நம்ம தப்பாக சொல்லிட்டோம். 1 mole ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து 18 கிராம்ஸ் இருக்கும். அப்போ 1 mole ஆஃப் எல்லா சப்ஸ்டன்ஸையும் எழுதணும்னா எங்கே பார்த்து எழுதணும்? பீரியாடிக் டேபிளில் வந்து ஈக்குவலண்ட் மாஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு மோலார் மாஸ். 1 mole of any substance, we call it as molar mass. 1 mole of any substance is nothing but the equivalent mass expressed in grams. எப்படி சொல்ல போகிறோம்? 1 mole of any substance is nothing but the equivalent mass expressed in grams. இது என்னன்னு சொல்லலாம்? It is called molar mass. ஓகே, இப்போ கவனிங்க, 1 mole of gold. இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்றத இப்போ தான் செக் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? கோல்டுக்குது 1 mole ஆஃப் கோல்டு வந்து எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது? 6.022 இன்ட்டு 10 பவர் 23 ஆட்டம்ஸ் இருக்குது. அதேமாரி சில்வர் எடுத்துக்கிட்டு 1 mole இருந்ததுன்னா 6.022 இன்ட்டு 10 பவர் 23 ஆட்டம்ஸ் இருக்குது. காப்பரில் 1 mole ஆஃப் காப்பரில் எவ்வளோ இருக்குது? 6.022 இன்ட்டு 10 to the power of 23 ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ 1 mole ஆஃப் கோல்டு, 1 mole ஆஃப் சில்வர், 1 mole ஆஃப் காப்பர், மூணுத்துலேயும் ஒரே அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் மூணுத்தோட மாஸும் சேமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 1 mole வந்து ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா த சைஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து தே டிஃபர் அண்ட் தேர்ஃபோர் ஓகே
the mass of the substance will differ. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ சொல்கிறேன் பாருங்க, லைட்டாக உங்களுக்கு புரிகிற மாரி. இப்போ இது நல்லா பாருங்க, இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறது தான் ரெண்டுமே. ஒன்று வந்து மிளகுன்னு சொல்லுவோம், we call it pepper. The other one is mustard seeds, கடுகு. So both the containers have the same volume. If you are able to look at it, you will understand that they are of same volume. நம்ம இப்போ வந்து இந்த தட்டில் கொட்டுறேன். Okay, the same amount of mustard seeds are also there. So when you look at the tray, understand, I think you are able to see them clearly. When you look at the tray, understand, you will see the size of particles. Are you able to see the size of particles? If both were taken from the same container, okay, same volume of container. Ana, if you try to count the number of particles here and the number of particles here, எதில் அதிகம்? நீங்கள் நல்லா பாருங்கள், எதில் அதிகமாக இருக்குது? Okay, this one has larger numbers. But here, what happens? Small in number. Okay, இப்போ if I am counting, okay, இதில் ஒன்று எடுத்து understand எண்ணி, if I am counting 6.023 into 10 power 23 particles இதிலையும், அதேமாரி இதில் 6.023 into 10 power 23 particles கவுண்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இதில் வந்து 6.023 into 10 power 23 கவுண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் மிளகுலையும் 6.023 into 10 power 23 கவுண்ட் பண்ணுறேன். இப்போ நம்பர் சேம் ஆகிடுது. ஆனால் எது அதிகமாக வெயிட்டாக இருக்கும்? யூ வில் ஃபைண்ட் அவுட் எது அதிக வெயிட் இருக்கும். இந்த இது weight will be larger and weight here will be less. ஏன்? size of particle இது small, இது size of particle large. அப்படி இருக்கும் போது இது சேம் நம்பர்ஸாக இருந்தாலும் வெயிட்டு மாறும். அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கோல்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதே தான், சில்வரு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதே தான், காப்பரும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதே தான். ஆனால் வெயிட் பண்ணும்போது அது மாறும். உதாரணத்துக்கு இது சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது வந்து இது வந்து மோஸ்ட்டாக சாலிட்ஸுக்கு சொல்லிடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேஸஸ்க்கு பார்த்தோம்னா இங்கே கவனிங்க. If it is gases, Avogadro's law says that equal volumes of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. So what does it mean? Equal volumes of all gases will contain same number of particles. Equal volumes of all gases எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே கவனிங்க. ஒரு சேம்பர், ஒரு கண்டெய்னரில் என்ன பண்ணுறேன்? ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு கண்டெய்னரில் நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். இன்னொரு கண்டெய்னரில் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 3 கண்டெய்னரும் பார்த்தோம்னா சிமிலர் வால்யூம் இருக்குது. சேம் வால்யூமில் எடுத்துக்கிறோம். சேம் volume is same for all the containers. Okay, now the number of particles present, இப்போ number of particles when there are same volume different gases, okay, particles, number of particles will be same. Okay, this is
Avogadro's law, what he has given for gases. இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வில் பி சேம் கொடுத்துட்டாரு. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காரு? ஓகே, அண்டர் எஸ்டிபின்னு சொல்லிடுறாரு. இந்த எஸ்டிபின்றது என்னன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டி ஃபார் டெம்பரேச்சர் and P for pressure. ஓகே, இப்போ இந்த STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுமா? இது வந்து 0 டிகிரி சென்டிகிரேட். இது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இப்போ திருப்பியும் நம்ம வந்து அவரோட ரூலுக்கு பார்ப்போம். ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் எனி கேஸ். We have taken oxygen, nitrogen and hydrogen. They are in equal volumes. Understand? Under same temperature and pressure. மூணுமே வந்து டெம்பரேச்சர் 0 இருக்குது. இன்னொன்று அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குது. அதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்படி இருக்குமே ஆனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் வில் பி சேமு. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறார்? 1 mole of any gas, 1 mole of any gas, okay, 1 mole of any gas. அந்த 1 mole of any gasல எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 1 mole of any gas will have 6.023 into 10 power 23 particles இருக்கும். So okay, 1 mole of any gas என்ன வால்யூம் இருக்கும்? Okay, it will have 22.4 liters. Okay, it will have 22.4 liters எப்ப? Under standard temperature and pressure. And okay, so this is what is Avogadro's law. இப்போ இதில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? மோல் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தோம். இன்னொன்று வால்யூம் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி வைண்ட் அப் வித் திஸ் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் ரிலேட்டிவ் டென்சிட்டி அண்ட் வேப்பர் டென்சிட்டி. தேங்க்யூ.